நண்பர்களுக்கு வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசி உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் 2020 வந்து நடக்க போகுது. இது வந்து 2019 ரெக்ரூட்மெண்ட். அது வந்து உத்தேசமாக வந்து அடுத்த மாதம் டிசம்பர் 2020 வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை ஒட்டி நான் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர், இதுக்கு முன்னாடி 2016 வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடந்தது, அதோடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் பார்ட் மட்டும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 100 கேள்விகள் இருக்குது. 40 வந்து ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேத்தமெட்டிக்ஸ், 30 ரீசனிங் கேள்விகள். இதில் இந்த 2016 கொஷின் பேப்பர், நான் எடுத்திருக்க கொஷின் பேப்பரில் 26 கேள்விகளை வந்து நான் ரீசனிங் கேள்விகளாகவும் 33 கேள்விகளை வந்து மேத்தமெட்டிக்ஸ் கேள்விகளாகவும் பிரித்து இந்த 26 கேள்விகளை இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ் கேள்விகளுக்கு உண்டான சொல்யூஷன் வீடியோ வந்து அதோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் டியூரேஷன் 90 minutes. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர்ஸ். 1/3 0.33 நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. சரிங்களா? அப்புறம் சிலபஸ் வந்து இவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாலஜிஸு, நம்பர், நியூமரிக்கல் அண்ட் அல்ஃபபெட்டிக்கல் சீரீஸு, கோடிங், டிகோடிங் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்விகள், அனாலஜியில் வந்து ஒரு 2-3 கேள்விகள், அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து ஒரு பேசேஜ் பேஸ்டு கொஷின், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேள்விகளுக்கு வந்து போகலாம். முதல் கேள்வி வந்து மிஸ்ஸிங் இந்த சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம இந்த ஆல்ஃபபெட் சீக்வன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு குவிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது 5, இது 10, இது 15, இந்த பொசிஷன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ HG அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச் வந்து பொசிஷன் வந்து 8, G வந்து 7, அதாவது 1 லெஸ். IJ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, இது வந்து 9, 10. LK எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L வந்து 12, K வந்து 11. MN எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 13, 14. அப்போ என்ன ஆகுது, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, அதுக்கப்புறம் வந்து 15, 16 வரணும் இல்லைங்களா? ஸோ ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து 8, அதுக்கப்புறம் 8வது இடத்துல உள்ள எழுத்து, அதுக்கப்புறம் வந்து 7வது இடத்துல உள்ள எழுத்து வருது. இங்கே என்ன ஆகுது, செகண்ட் ஈவன் பிளேஸில் என்ன ஆகுது, ஆட் பிளேஸில் அந்த மாதிரி வருது. ஈவன் பிளேஸில் என்ன ஆகுது, முதல் அதுக்கப்புறம் அடுத்தது, அதாவது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படி மாறுது. சரிங்களா? இங்கே வந்து என்ன ஆகுது, ரைட் டு லெஃப்ட் அப்படி வருது, இங்கே லெஃப்ட் டு ரைட் அப்படி வருது. இப்போ அடுத்தது வந்து என்ன வரணும், இப்போ 13, 14, அதுக்கப்புறம் என்ன வரணும், இந்த 15, 16ல் 16வது நம்பர் முதல்ல, அதுக்கப்புறம் 15 வரணும். அப்போ 16வது என்ன, P, 15வது வந்து O. ஸோ PO ஆப்ஷன் B அதுதான் வந்து இந்த கேள்விக்கான சரியான பதில். ஸோ ஆட் பிளேசஸ்க்கும் ஈவன் பிளேசஸ்க்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து மாறுது. அதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்ம கொடுக்கணும். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 2வது கேள்வி, X is the only daughter of Y's grandfather's only son. Y's grandfather has got only child X related to Y. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒய்யோடைய கிராண்ட்ஃபாதர் வந்து ஒன்லி சைல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒய்ஸ் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஒன்லி சன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அவருக்கு ஒரே ஒரு சன் தான், அண்டு மொத்தமும் அவருக்கு ஒரே ஒரு குழந்தை தான். சரிங்களா? அப்போது அது யார், ஒய்யோட அப்பாவாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போது ஒய் இருக்காரு, அவருடைய அப்பா, அப்புறம் அப்பாவின் அப்பா, அதாவது கிராண்ட்ஃபாதர், அப்பாவின் அப்பா, இதுதான் இது ரிலேஷன். சரிங்களா? ஸோ ஒய்ஸ் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஒன்லி சன் யார், அது ஒய்யோட ஃபாதரு. Y's grandfather is only childனு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, X is the only daughter of Y's grandfather's only son. ஓகே, அப்போ Y's grandfather வந்து இவர், கிராண்ட்ஃபாதருடைய ஒன்லி சன் வந்து இந்த ஃபாதருடைய ஒன்லி டாட்டர் வந்து X. இதில் முக்கியமாக வந்து என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும்
ஒரே தலைமுறையை சேர்ந்தவங்கள நீங்கள் ஒரே லெவலில் வந்து வச்சுக்கணும். இப்போ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இவங்கெல்லாம் ஒரு லெவலில் இருக்கணும். ஃபாதர் மதரு அப்புறம் வந்து அங்கிள் ஆண்ட் அவங்கெல்லாம் வந்து ஒரு லெவலில் வந்துடணும். அப்புறம் பிரதரு சிஸ்டரு கசின் இவங்கெல்லாம் வந்து ஒரே தலைமுறையை சார்ந்தவங்கள நீங்கள் அந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சரில் ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அது கொடுத்துருக்கிற ஆர்டரில் அப்படியே மேப் பண்ணாமல் இந்த ஹைரார்கியை பேஸ் பண்ணி தான் மேப் பண்ணுறேன். அது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம அது பண்ணுறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து யார்? இந்த ஃபாதருடைய டாட்டர். சரிங்களா? அப்போது எக்ஸ் எப்படி ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய் அதாவது ஒய்யோட ஃபாதர் தான் வந்து எக்ஸுக்கும் வந்து ஃபாதர். ஸோ ஒய் வந்து ஒய் வந்து நமக்கு ஃபீமேல் அப்படின்னு ஷியூராக தெரியுது. ஏன்னா டாட்டர் அப்படிங்கிறனால ஃபீமேல்னு ஷியூராக தெரியுது. அப்போ எக்ஸ் வந்து சிஸ்டர் ஆஃப் ஒய். எக்ஸ் வந்து சிஸ்டர் ஆஃப் ஒய். இரண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி அதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி. ஸோ இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிள் இந்த முக்கோணம் வந்து டைகரையும் இந்த ரெக்டாங்கிள் வந்து லெப்பர்டையும் இந்த வட்டம் சர்க்கிள் வந்து லைனையும் வந்து குறிப்பிடுது. ஸோ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டடி த ஃபாலோயிங் டயக்ராம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இட். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எவ்வளவு குழந்தைகளுக்கு எந்த மிருகம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து இந்த வட்டத்துக்குள்ளேயும் சதுரத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முக்கோணத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சில்ட்ரன் ஹூ லைக் லெப்பர்ட் அண்ட் டைகர். சரிங்களா? ஸோ லெப்பர்டு வந்து ரெக்டாங்கிள், லெப்பர்டு வந்து நான் எல்டின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? டைகர் வந்து ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது டைகருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் உள்ள அதாவது லெப்பர்டுக்கும் டைகருக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அப்போது இந்த ரெக்டாங்கிளுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 30 20 35 35. அப்போ இத்தனை பேர், அதாவது 30 20 35 35 மொத்தம் எவ்வளவு? 110. மன்னிக்கணும் 120. இந்த 120 பேருக்கு வந்து லெப்பர்டு வந்து பிடிச்சிருக்கு. டைகர் மட்டும் பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா இந்த ட்ரையாங்கிள் உள்ள நம்பர் 35 5 45. சரிங்களா? ஸோ 35 5 45 இது வந்து 85. அப்போ 120 மைனஸ் 85 35. அதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில், ஆப்ஷன் பி. அதாவது லெப்பர்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, டைகர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். லெப்பர்டு ரெக்டாங்கிள் உள்ள வேல்யூ மொத்தம் 120, ட்ரையாங்கிள் உள்ள வேல்யூ மொத்தம் 85, அதுக்குள்ள ரெண்டு உள்ள வித்தியாசம் 35. அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். நாலாவது கேள்வி, ஹவு மெனி சில்ட்ரன் லைக் போத் லைன் அண்ட் லெப்பர்டு. ஸோ லைன் வந்து சர்க்கிள், லெப்பர்டு வந்து ரெக்டாங்கிள். அப்போது இந்த ரெக்டாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் காமனாக எது இருக்குன்னு பார்க்கணும். ரெக்டாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கிறது இந்த 20 35 35. அப்போது 20 + 35 + 35 அது வந்து 90. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஹவு மெனி சில்ட்ரன் லைக் லைன் ஆல்சோ லைக் தி டைகர். ஸோ லைன்கிறது வந்து சர்க்கிள், டைகர் அப்படிங்கிறது வந்து ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள்லையும் இருக்கணும், சர்க்கிள்லையும் இருக்கணும். அது வந்து இந்த 35 இந்த 5 இந்த ரெண்டு தான். ஸோ 35 + 5 இது வந்து 40. இதுதான் வந்து ஐந்தாவது கேள்விக்கான பதில், ஆன்சர் ஆப்ஷன் டி 40. ஆறாவது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து ரெண்டு முடிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த முடிவுகள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் வந்து வந்திருக்கா, இல்லை இது வந்து இந்த முடிவுகளுக்கும் இந்த கொடுத்துருக்க கூற்று இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த முடிவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். எம்ப்ளாயீஸ் ஆர் பெய்டு வெல். ஓகே, சரி. ராஜன் ஏர்ன்ஸ் வெல். சரிங்களா? இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ஆர் பெய்டு வெல், அதாவது ஊழியர்களுக்கு வந்து நல்லா சம்பளம் தராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜன் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இங்கே கன்க்ளூஷன் என்ன, ராஜன் வந்து அவரும் ஒரு ஊழியர், அவர் வேலை பார்க்குறாரு, அவரு இஸ் அன் எம்ப்ளாயி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? இப்போ வந்து
அவர் வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கலாம், அது மூலமாக வந்து அவர் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அவர் வந்து இட் இஸ் நாட் நெசசரி தட் ஓகே ராஜன் ஏர்ன்ஸ் வெல், ராஜன் வந்து எம்ப்ளாயியாக இருக்காரு அப்படின்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. ராஜன் ஏர்ன்ஸ் வெல் அப்படின்னா அது எம்ப்ளாயியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து சரியான ஒரு கன்க்ளூஷன் கிடையாது. ராஜன் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நமக்கு உறுதியாக தெரியல. ஸோ ராஜன் வந்து எம்ப்ளாயியா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து உறுதியாக வந்து தெரியல. ஏன்னா இந்த ரெண்டையும் அர்த்தப்படுத்துகிற மாதிரி, இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் அர்த்தப்படுத்துகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் இல்லை. இப்போது அவர் எம்ப்ளாயிஸ் ஆர் வெல் பெய்டு, ஓகே. இப்போ ராஜன் ஏர்ன்ஸ் வெல் அப்படின்னா அது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ராஜன் வந்து எம்ப்ளாயியாக இருந்து வெல் பெய்டாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்து வெல் பெய்டாக இருக்கலாம், இல்லை வேறு பாசிபிலிட்டிஸ் கூட வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதனால் இதில் ஆன்சர் வந்து நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ், அதாவது ரெண்டுமே கிடையாது. ஒன்னும் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட்டும் சரியான கன்க்ளூஷன் கிடையாது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரியான கன்க்ளூஷன் கிடையாது. அதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் தி சிமிலாரிட்டி இன் தி ஃபாலோயிங்: ஆரஞ்ச், பீச், ஆலிவ், கார்மைன். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்னென்னா ஆல் ஆஃப் தெம் ஆர் கலர்ஸ். இது எல்லாமே வந்து கலர்ஸ். அதை வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கிடையாது, நேம்ஸ் ஆஃப் சீசன்ஸும் கிடையாது, இது வந்து ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸும் கிடையாது, ஆரஞ்சோட வேரியேஷன்ஸும் கிடையாது. இது எப்படி நம்ம சொல்ல முடியும்னா ஆல் ஆஃப் தெம் ஆர் கலர்ஸ், அப்படி தான் வந்து சொல்ல முடியும். ஆன்சர் ஆப்ஷன் 7. எட்டாவது கேள்வி கொஞ்சம் நீளமான கேள்வி தான், ஆனால் ரொம்ப எளிமையான கேள்வி. A small shop owner keeps inventory satisfying the following criteria. ஷாம்புவோட ப்ரைஸ் எல்லாம் வந்து 4 ரூபாயிலேருந்து 10 ரூபாயும், சாக்லேட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 1 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸு சரிங்களா, ஸோ அதோடைய ரேட் வந்து ₹125 per 100 grams, மோர் தென் 125. மில்க் பேக்கெட்ஸ் வந்து 21லேருந்து 29 ரூபாய்க்குள்ளே இருக்குது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எது வந்து நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. இது சாத்தியப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நாட் அப்படிங்கிறது தான் வந்து கீவேர்டு. இப்போ நம்ம லிஸ்ட்டு பண்ணிடுவோம். ஷேஷே வந்து 4 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்கலாம். சாக்லேட் வந்து 1 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 100 கிராமுக்கு 125 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஓகே. அண்டு மில்க் பேக்கெட் வந்து 21 ரூபாயிலிருந்து 29 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இதுதான் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம எழுதிடுவோம். ஸோ இதோடைய ஷேஷோட ப்ரைஸ் வந்து 4லிருந்து 10 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டோட விலை வந்து 1லிருந்து 60 வரைக்கும். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இது வந்து 125 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஸோ ப்ளஸ் நான் போட்டுறேன். அப்புறம் மில்க் பேக்கெட் வந்து பால் பாக்கெட் வந்து 21லேருந்து 29 ரூபா வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, இப்போ ஆப்ஷன்ஸை குயிக்காக பார்த்துருவோம். ஷாம்பு 4 per sachet இருக்கலாம், சாக்லேட்ஸ் 1.5 பீஸ் இருக்கலாம், ஏன்னா 1 ரூபாய்க்கு மேலேனா கண்டிப்பாக இருக்கலாம். இப்போது ட்ரை ஃப்ரூட் வந்து வந்து 125 250 per 125 கிராம்ஸ் அப்படின்னா 100 கிராமுக்கு வந்து அது 200 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம ஆன்சர் கிடையாது, இது பாசிபிளான நம்பர் தான். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி பார்த்தோன்னா 5 per sachet ஷாம்பு வந்து அது பாசிபிள் வேல்யூ தான். மில்க் பேக்கெட் 23 ரூபா வச்சுக்கலாம், பிகாஸ் 21லேருந்து 29 வரைக்கும் இருக்கலாம். இது 150 per 100 கிராம்ஸ் அப்படிங்கும்போது 125 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதுவும் பர்மிட்டட். ஸோ அது நம்ம ஆன்சர் கிடையாது. இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஓகே. ஸோ 5 ரூபி per sachet இருக்கலாம், சாக்லேட் 1 ரூபாய்க்கு விற்கலாம். ட்ரை ஃப்ரூட் 100 per 100 கிராம், இது வந்து நாட் பர்மிட்டட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கணும். பிகாஸ் 125 ரூபாய்க்கு மேலே தான் 100 கிராம்ஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்ம ஆன்சராக இருக்கணும். இருந்தாலும் ஆப்ஷன் 4 நம்ம செக் பண்ணிடலாம். ஷாம்பு 4 per sachet பர்மிட்டட், பால் பேக்கெட் 24 ரூபாய்க்கு வந்து விற்கலாம், 24.5க்கு விற்கலாம். சாக்லேட் 35 ஓகே. இது என்ன ஆகுதுன்னா 175 per இது இல்லைங்களா, 175 per 100 கிராம்ஸ் ஆகுது, அதாவது 350 per 200 கிராம்ஸ். ஸோ இதுவும் வந்து பர்மிட்டட். ஓகே, இது பர்மிட்டட், இது பர்மிட்டட். ஓகே, இது நாட் பர்மிட்டட், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நாட் பர்மிட்டட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. If Delhi is QRYUV, then Bombay is. Okay, ஸோ இது அகைன் ஒரு கோடிங் டிகோடிங். நம்ம அந்த ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ் வந்து குயிக்காக வந்து போயிடலாம். 5 10 15 20. ஓகேங்களா, இப்போ டெல்லி வந்து 4, இ வந்து 5,
எல் வந்து 12, ஹெச் வந்து 8, ஐ வந்து 9. சரிங்களா? இப்போ கியூ உடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா கியூ வந்து 17, ஆர் வந்து 18, ஒய் வந்து 25, யூ வந்து 21, வி வந்து 22. இப்போ நம்ம இங்கே உள்ள கனெக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 + 13 17, 5 + 13 18. அப்போ இது வந்து 13 பொசிஷன்ஸ் வந்து தள்ளி போகுது. 13 பொசிஷன்ஸ் டு த ரைட் அப்படி சொல்லலாம். 13 பொசிஷன் டு த ரைட் அப்படி சொல்லலாம். சரிங்களா? ஸோ +13 வந்து போகுது. இப்போ அதே மாதிரி பாம்பே கண்டுபிடிக்கலாம். பாம்பே வந்து என்ன நம்பர்? இது வந்து 2, இது 15, எம் வந்து 13, இது 2, இது 1, இது வந்து 25. ஸோ இப்போ நம்ம +15 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இது வந்து 17. சரிங்களா? இப்போ இது வந்து +13. அப்போ இது 15. +13னா இது 15. இப்போ இது வந்து 28,000. இப்போ 26 ஆல்ஃபபெட் தான் இருக்குது அப்படிங்கும்போது 28னா என்ன ஆகும்? இசட் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஏலேருந்து ஆரம்பிக்கும். அப்போது இது வந்து நம்ம 2வது லெட்டர் வரணும். அதாவது 28/26 எவ்வளவு? 2 ரிமைண்டர். ஸோ 2வது நம்பர் தான். ஸோ எம்மோட வேல்யூ 13, 13, 13, 26. 2 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 15, ஏ ஏற்கனவே பார்த்துட்டோம் இது வந்து 16வது, ஒய் வந்து 25, 13, மன்னிக்கணும் இது வந்து 15, இது வந்து 13ங்கிறனால இது வந்து 14வதாக இருக்கணும். 14 அண்டு 25 + 13 38. அப்போ 26 போக மீதி 12வது இடம். இப்போ நம்ம அந்த ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தோம்னா 15வது இடத்துல ஓ இருக்குது, 2வது இடத்துல வந்து பி இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் பி அண்ட் சி ஸ்ட்ரெயிட்டவே அவுட்டு. 26வது இடத்துல இசட் வந்து இருக்குது, 15 மறுபடியும் வந்து ஓ. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து அடிச்சிடலாம். சரிங்களா? இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சீக்வென்ஸ் எல்லாம் போகாமையே வந்து இந்த கேள்வி வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நான் ஆல்டர்னேட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் இந்த மொத்தமாக போகாமையே வந்து இது வந்து நீங்கள் பி அண்ட் பி. ஓகே, இப்போ சில நேரம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆடு பொசிஷனுக்கும் ஈவன் பொசிஷனுக்கும் ஒரு மாற்றம் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து ஆட் பொசிஷனாக ஈவன் பொசிஷனாங்கிறது விஷயம் கிடையாது. +13 +13, அதாவது 13 இடங்கள் தள்ளி 13 இடங்கள் தள்ளி அப்படி தான் வந்து போகுது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பியோடைய நம்பர் என்ன? பியோட நம்பர் வந்து 15. ஓகே, ஸோ பியோட நம்பர் வந்து 15 அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து ஓகே, மன்னிக்கணும், ஆன்சர் சாய்ஸ் வந்து நான் வந்து ஸோ சரியான விடை வந்து இப்போது ஒரே நிமிஷம். நான் முதல்ல வந்து இது வந்து சொல்லிடுறேன். இது இது வந்து என்எல். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில், ஏ வந்து கிடையாது. இது வந்து இந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 ட்ரிக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ பி ரெண்டுமே வந்து ஓ வரணும். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்லேயும் அந்த மாதிரி இருக்குது, இந்த ஆப்ஷன்லேயும் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த ஓ வந்து 15 அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த 13 இடங்கள் நீங்கள் ஆட் பண்ணும்போது மறுபடியும் அங்கே வந்து பி வந்து வருது. சரிங்களா? ஸோ இதை வச்சு அப்போது இந்த 2 ஆப்ஷனுக்கு நடுவில் இப்போ இதுதான் பி தான் வந்து 2வது இடம் அப்படிங்கிறது. அதாவது ஓ வந்து முதல் இடத்துலையும் 4வது இடத்துலையும் ஓ வரணும், 2வது இடத்துல பி வரணும். ஸோ இதை வச்சே நம்ம சுருக்கமாக வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு வந்து சொல்லிடலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து இதை குயிக்காக வந்து முடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்து அதை பண்ணிட்டா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். கொஷின் நம்பர் 9. 10வது கேள்வி. இப்போது நான் வந்து இதில் போன கேள்வியில் நான் சொன்னேன் ஆட் பொசிஷனுக்கும் ஈவன் பொசிஷனுக்கும் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த கேள்வியில் அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம பார்த்துருங்க முதல்ல. இப்போ பார்த்துட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ இங்கே ஏங்கிறது என்ன? இங்கே வந்து 1 2 3 4
5 6. இப்போ இங்கே வந்து ஏ வந்து ஈவன் பொசிஷனில் இருக்குது, இங்கே வந்து ஆட் பொசிஷனில் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே ஏ வந்து 0 தான் டினோட் பண்ணுது. சரிங்களா? அப்போது பொசிஷன் மாறுறதுனால ஆட் பொசிஷனாக ஈவன் பொசிஷனாங்கிறத வச்சு கோடு வந்து வர்றதில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசிட்டிஸ் நீங்கள் எழுதிடலாம். ஆசிட்டிஸ் என்ன கோடோ அதை எழுதிடலாம். இப்போ எல்லோடைய கோடு என்ன, இங்கே வந்து 6. அப்போ 6 எழுதிருங்க. ஓ வந்து இங்கே இருக்குது முதல் இதில் 8, ஜி வந்து 3, ஜி வந்து 3, ஐ வந்து 2, சி வந்து 4, ஏ 0, எல் 6. ஓகே, ஸோ 6832406 ஆன்சர் ஆப்ஷன் டி. அதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 10க்கு உண்டான பதில். 11வது கேள்வி. ஆர் இஸ் த ஒன்லி R's only brother is the father of my son's father. Okay. How is R's brother related to S son? Okay. இப்போ S இருக்காங்க. Okay. Father of my son's father னு சொல்றாங்க. Okay. Father of, so S அவங்களுடைய சன்னு, சன்னோட ஃபாதர் வந்து எஸ்ஸோடைய ஹஸ்பண்டு, சன்னோட ஃபாதர் வந்து எஸ்ஸோடைய ஹஸ்பண்டு. ஓகே, அண்ட் ஆர் இஸ் த ஒன்லி பிரதர் ஆஃப், ஆர் வந்து இவருடைய ஒன்லி பிரதர், ஆர் வந்து ஒன்லி பிரதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மை சன்ஸ் ஃபாதர். ஓகே, ஸோ எஸ்ஸோட சன்னு, சன்னோட ஃபாதர். ஓகே, ஐம் சாரி. So R is the only brother of okay, I'm sorry, R's only brother. Okay, R இருக்காரு, R உடைய only brother, R உடைய only brother is the father of my son's father. Okay, so father இருக்காரு, father உடைய அப்பா, father உடைய அப்பா, அப்பாவுடைய son. Okay, அதாவது R's only brother is the father of my son's father. Okay, so S இருக்காங்க, எஸ்ஸோட சன்னு, சன்னோட ஃபாதர் அவருடைய ஃபாதர் தான் இங்கே இருக்கக்கூடியவர். ஓகேங்களா? அவர் யாருன்னா ஆர் உடைய ஒன்லி பிரதர். நவ் ஹவு இஸ் ஆர்ஸ் பிரதர் ரிலேட்டட் டு எஸ் சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆருடைய இப்போ சன்னு, சன்னோட ஃபாதர், அவருடைய ஃபாதர், அவர் வந்து சன்னுக்கு எப்படி ரிலேட்டட் அப்படின்னா கிராண்ட் ஃபாதர். ஸோ இதில் வந்து இந்த ஹைரார்கி ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே வந்து இது ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் டு மேக் a meaningful word and then select the one which is different. ஓகே, இப்போ இதில் க்ளூ வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா, இப்போ மற்றதெல்லாம் விட இது ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. இப்போ இந்த நியோங்கிறது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அது மாதிரி இங்கே வேறு ஏதாவது நம்பர்ஸ் வருதான்னு பாருங்கள். இப்போ ENNI வந்து 9 எழுதலாம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து 3ன்னு எழுதலாம், THRE. அப்போ இங்கே என்ன லெஃப்ட் அவுட்டு, இது வந்து பைப் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன். இப்போ மற்றதெல்லாம் ஆப்ஷன் ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு நம்பர் கிடைக்குது. அதாவது 9 அப்படின்னா 9, 1 அப்படின்னா நம்பர் 1, அண்டு 3 வந்து 3. ஸோ பைப் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நம்பர் கிடையாது. ஸோ அந்த இபிபிஐங்கிறது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் உங்களால் வந்து ஒரு நம்பராக வந்து அதை கொண்டு வர முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 12th கொஸ்டின், ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th question. If guitar is quoted as HTJSBQ, then violin is equal to. Okay. மறுபடியும் இந்த சீக்வன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஜி வந்து 7, யூ 21, ஐ வந்து 9, டி வந்து 20, ஏ வந்து 1, ஆர் 18, ஹெச் 8, டி 20, ஜே 10, எஸ் 19, பி 2, கியூ 17,
ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆகுது, ஜி, லெட்டர் டு தி ரைட்டு, அதாவது அடுத்த லெட்டர் ஆல்ஃபபெட்டிக்கல் சீக்வன்ஸில் அடுத்த லெட்டர், சரிங்களா, 8. இங்கே யூ இருக்குது, யூக்கு முந்தைய லெட்டர், அதாவது யூவோட லெஃப்டில் என்ன இருக்குது, யூவோட ரைட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு இது வந்து ரைட் சைடில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, செகண்ட் இது லெஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக போகிறாங்க. ஸோ 7, 8, 21, 20, 9, 10, 20, 19 அப்படி போகிறாங்க. அப்போ இங்கே இந்த வயலினோட நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வி வந்து 22, வி வந்து 22, ஐ வந்து 9, ஓ வந்து 15, எல் வந்து 12, ஐ 9 அண்டு என் வந்து 14. இப்போ 22 அடுத்த நம்பர் நமக்கு வேணும் 23, அப்போது இது டபிள்யூ. ஸோ எல்லாமே வந்து டபிள்யூ தான் ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் அடுத்தது ஹெச்சும் வந்து கன்ஃபார்ம்டு, ஏன்னா எல்லா ஆப்ஷன்லேயும் வந்து ஹெச் இருக்குது. 15 ஓ, அதுக்கு அடுத்தது வந்து பி வரணும், ஓ பி வரணும். அப்போது இந்த 2 ஆப்ஷனும் ரூல்ட் அவுட்டு, WHP. அப்புறம் எல் 12க்கு முந்தைய லெட்டர், ஓகே. ஸோ எல்லுக்கு முந்தைய லெட்டர் வந்து கே வரணும், ஓகே. அண்டு ஐ வந்து ஐ அடுத்த லெட்டர் வரணும். ஸோ இங்கே எல்லுக்கு முந்தைய லெட்டர் வந்து ஐக்கு அடுத்த லெட்டர் வரணும், ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில், ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் எண்ணுக்கு முந்தைய லெட்டர், இது என்னையோ நமக்கு ஆன்சர் சாய்ஸ்லேருந்து நம்ம இதை எடுத்து ஈஸியாக ஆன்சரை வந்து மார்க் பண்ணிடலாம். ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13 ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ கொஸ்டின் நம்பர் 14 ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோடைய சாராம்சமான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து ஒரு சம்மரி மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கேள்வியில் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்து ப்ரோட்டீனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ப்ரோட்டீன் வந்து இந்த பாடியோட எனர்ஜிக்கு, மெட்டபாலிசத்துக்கு, அப்புறம் வந்து ஜீனுடைய வளர்ச்சிக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 10 to 35% ஆஃப் டெய்லி கலோரி இன்டேக் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ப்ரோட்டீன் வந்து ஃபவுண்ட் இன் ஆல் செல்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹேர் அண்ட் நெயில் இதெல்லாம் வந்து மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் கால்டு கேரட்டின் ஹேவிங் சல்ஃபர் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கர்லியர் ஹேர் ஹேஸ் மோர் சல்ஃபர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ மச் இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் கேன் சம்டைம்ஸ் லீட் டு பாடி வெயிட்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆர் யூஸ்ட் பை த பாடி ஃபார் எனி ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது அப்படி சொன்ன மாதிரி தெரியல, இருந்தாலும் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆர் ரெக்வயர்ட் பை த பாடி இன் அடிக்குவேட் குவான்டிட்டிஸ், அதாவது தேவையான அளவு வந்து ப்ரோட்டீன் தேவைன்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டீன் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 10 to 50% ஆஃப் டெய்லி இன்டேக் வந்து அது இருக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, டூ மச் இன்டேக் வந்து இருக்கக்கூடாது, அதிகமாக தேவைக்கு அதிகமாக இருக்கவும் கூடாதுங்கிறாங்க. ஸோ தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்கணுங்கிறது தான் வந்து இதோட சாராம்சமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சியை செக் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸ் ஹேர் ஷைனி, லென்த்தி அண்ட் பிளாக் அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே வந்து சொல்லலை. ஸோ தலைமுடி வந்து இந்த மாதிரி கருப்பாக ஷைனிங்காக வந்து இந்த மாதிரி நீளமாகலாம் இருக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ப்ரோட்டீனால் வந்து வெயிட் கெயின் ஆகாது அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வந்து இந்த பேசேஜில் சொல்லலை. அதனால் அதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. இப்போ 15 to 17 அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின். இங்கே வந்து 5 ஊறுகா ஜார்ஸ் வந்து இருக்குது. மேங்கோ, லைமு, டொமேட்டோ, கூஸ்பெரி, கார்லிக், இந்த 5 வெரைட்டியில் இருக்குது. அதை வந்து 5 பொசிஷனில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம லெஃப்ட் டு ரைட் இப்படி வச்சுக்கலாம், 5 பொசிஷன் வந்து வச்சுக்கலாம். இது வந்து லெஃப்ட் டு ரைட் 1 2 3 4 5 இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிப்போம். கூஸ்பெரி இஸ் நாட் ஆன் தி எதர் எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க, அதாவது வந்து அது முதல் இடத்துலையோ 5வது இடத்துலையோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, தெர் இஸ் 1 ஜார் பிட்வீன் மேங்கோ அண்ட் கார்லிக்னு சொல்கிறாங்க, அதாவது மேங்கோவுக்கும் கார்லிக்குக்கும் நடுவில் ஒரே ஒரு ஜார் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டொமேட்டோ இஸ் பிளேஸ்ட் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி அது லிஸ்ட் இல்லை லைம், ஓகே. ஸோ டொமேட்டோ இஸ் பிளேஸ்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் தி லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து தி செகண்ட் ஜார் ஃப்ரம் தி லெஃப்ட் கண்டைன்ஸ் கார்லிக்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ செகண்ட் ஜார் ஃப்ரம் தி லெஃப்ட் கண்டைன்ஸ் கார்லிக். ஸோ எதுக்கும் ஸோ இந்த 4வது ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் எழுதிடலாம், ஏன்னா அது வந்து ஃபிக்ஸடாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்டு இது வந்து கார்லிக், செகண்ட் பொசிஷன் இது வந்து 1 2 3 4 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா
செகண்ட் இது வந்து கார்லிக், அது வந்து ஃபிக்ஸட். சரிங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, மேங்கோவுக்கும் கார்லிக்கும் நடுவில் ஒரே ஒரு பாட்டில் இருக்குங்கிறாங்க. அப்போ மேங்கோ வந்து இங்கே இருக்க முடியாது. மேங்கோவுக்கும் கார்லிக்கும் ஒரே ஒரு இது இருக்குன்னா, இப்போ 2வது இடத்துல கார்லிக் இருக்குது அப்படின்னா 4வது இடத்துல தான் வந்து மேங்கோ இருக்க முடியும். ஸோ மேங்கோ இங்கே. சரிங்களா? இது இப்போ நம்ம 2வது ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணோம். ஸோ முதல்ல 4வது ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணோம். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணோம். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, கூஸ்பெரி இஸ் நாட் ஆன் தி எய்தர் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போ அது வந்து கூஸ்பெரி வந்து முதல் இடத்துலையும் கிடையாது, 5வது இடத்துலையும் கிடையாது. அப்போ கூஸ்பெரி வந்து 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, டொமேட்டோஸ் பிளேஸ்ட் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் லைம். அதாவது இடது பக்கம் வந்து இருக்குது அப்படின்னா, அப்போ டொமேட்டோ வந்து முதல் இடத்துலையும் லைம் வந்து கடைசி இடத்துலையும் இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து என்ன, நமக்கு வந்து டொமேட்டோ, கார்லிக்கு, கூஸ்பெரி, மேங்கோ, லைம், இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்டர். சரிங்களா? இப்போ நம்ம கேள்விகளுக்கு வந்து போகலாம். there are 2 jars between which of the following. அப்போ நமக்கு கிடைச்ச சீக்வன்ஸ் வந்து என்ன, டொமேட்டோ, கார்லிக், கூஸ்பெரி, மேங்கோ அண்ட் லைம், இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச பொசிஷன்ஸ். 2 jars between which of the following, லைம் அண்ட் கூஸ்பெரி ஒரு ஜார் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. கூஸ்பெரி அண்ட் டொமேட்டோ எந்த ஜாருமே கிடையாது, அது ஆன்சர் கிடையாது. மேங்கோ அண்ட் லைம் அது அடுத்தடுத்து இருக்குது, ஸோ அது ஆன்சர் கிடையாது. டொமேட்டோ அண்ட் மேங்கோ சரியான பதில். பிகாஸ் டொமேட்டோ வந்து முதல் இடத்துலையும் மேங்கோ வந்து 4வது இடத்துலையும் இருக்குது. ஸோ 2 ஜார் இருக்குது இன் பிட்வீன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து 15க்கு சரியான பதில். 16 லைம் இஸ் இன் தி விச் ஜார் ஃப்ரம் தி லெஃப்ட். ஓகே, ஸோ போன இதில் பார்த்த சீக்வன்ஸ் படி லைம் வந்து 5வது இடத்துல இருக்குது. ஸோ லைம் வந்து ஆப்ஷன் ஏ 5th place. லைம் வந்து 5th place. The middle jar contains, middle jar என்ன இருக்குது, இது ஜிஒய்னா கூஸ்பெரி இருக்குது. ஸோ மிடில் ஜார் கண்டெய்ன்ஸ் கூஸ்பெரி, அதுதான் வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதில். ஆன்சர் ஆப்ஷன் சி, கூஸ்பெரி தான் வந்து 17க்கு உண்டான ஆன்சர். 18 if the mathematical operator plus means multiplication and so on. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், 1 இன்டூனா, இன்டூ மீன்ஸ் டிவிஷன். ஸோ 1 divided by 2 ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்டூ 6 மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2 டிவிஷன் 7. ஸோ டிவிஷன் மீன்ஸ் மைனஸ். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இங்கே வந்து பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம். அதாவது ப்ராக்கெட் ஆஃப், ஓகே, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ டிவிஷனை ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். 1/2 இன்டூ 6, சரிங்களா, ப்ளஸ் 2 மைனஸ் 7. அப்போது 3 + 2 -7, 5 - 7, அது வந்து -2. That's answer option B for question number 18. Now which sign should be interchanged if the equation below needs to be true? அது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி முடித்தா ஆன்சர் வந்து 0 வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம இந்த பாட்மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் ஃபஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா. இப்போ டிவிஷன் ஃபஸ்ட் எடுத்தோம்னா 2/16 ஆயிடுது. அது வந்து ஃப்ராக்ஷன் அண்ட் அது வந்து டிவைட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை. இந்த ஃப்ராக்ஷன் வந்து போய் ஒரு இன்டிஜராக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ நம்ம இந்த டிவிஷனையே மாற்றணும் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்ப்போம். டிவிஷன் அண்ட் மைனஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போது என்ன பண்ணலாம், 2 - 16 டிவைடட் பை 2 ப்ளஸ் 6 × 1 இப்படி எழுதுனா ஆகும் 2 - 16/2 ப்ளஸ் 6 × 1 6. அப்போ 2 - 16/2 வந்து 8 ப்ளஸ் 6. இப்போ இது வந்து 0. அப்போ இதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து என்னுடைய சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 19. Question number 20. Looking at the photo, Anand said, "This man is the eldest son of my father's mother-in-law." Okay, now how is Anand's mother related to this man? So you have Anand, okay, Anand's father's mother-in-law. So which means father's wife, which is who is Anand's mother. அவங்களுடைய
மதர், அவங்க தான் வந்து மதர் இன் லா. இந்த மேன் வந்து யாரு? அந்த மதர் இன் லாவுடைய எல்டஸ்ட் சன், மதர் இன் லாவுடைய எல்டஸ்ட் சன். அப்போ இந்த ஒய்ஃபோட பிரதர் அவங்க, இந்த கேள்வி என்னன்னா, ஹவ் இஸ் ஆனந்த்ஸ் மதர் ரிலேட்டட் டு திஸ் மேன்? ஸோ ஆனந்த் உடைய மதர் வந்து ஹவுஸ் ரிலேட்டட் டு திஸ் மேன் அப்படின்னா, ஆனந்தோட மதர் வந்து சிஸ்டர், அவங்க எல்லாம் சேம் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ அண்ட் ஒய்ஃப் ஃபாதர், ஆனந்தோட ஃபாதர், ஓகே, தேர் மேரிட். ஸோ இது ஒய்ஃப் வந்து ஆனந்தோடைய அம்மா, அவங்களுடைய பிரதர், அதுதான் வந்து ஒய்ஃபோட மதர், அதாவது மதர் இன் லாஸ் சன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஸ்டர். 22 அசர்ஷன் அண்ட் ரீசன் எது மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ லீவ்ஸ் அ கிரீன் இன் கலர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து குளோரோஃபில் அ கிரீன் பிக்மெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இந்த லீவ்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஏஆர் ரெண்டுமே வந்து உண்மையானது, அண்ட் ஆர் அதாவது ரீசன் வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து ஏஆர் ரெண்டுமே உண்மை தான், ஆனால் ஆர் வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து ஏ வந்து ட்ரூ ஆனால் ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து ஏ ஃபால்ஸு, ஆர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இலைகள் வந்து பச்சையாக இருக்குது, அதுக்கு காரணம் வந்து குளோரோஃபில் அந்த க்ரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியானது தான். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுதான் 21ஓட ஆன்சர். 22 ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரைஸஸ் ஆஃப் பல்சஸ், அதாவது பருப்பு வகைகளுடைய விலை வந்து அதிபயங்கரமாக வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 கன்க்ளூஷன் என்னென்னா, மக்கள் வந்து இப்போ இந்த பருப்பு வகைகளை வந்து வாங்க முடியாது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாங்க. இன்னொரு கன்க்ளூஷன் வந்து பல்சஸ் வந்து ரொம்ப ஒரு ரேர் கமாடிட்டி ஆயிடுச்சு, ஓகே, ஒரு அரிய பொருள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ப்ரைஸஸ், இப்போ விலை வேற்றத்தினாலே வந்து மக்கள் வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாங்கும் திறன், வாங்கும் சக்தி இருந்ததுன்னா, அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு வருமானம் ஈட்டிகிட்டு இருந்தாங்கன்னா மக்கள்னால வந்து வாங்க முடியும். ஸோ பீப்புள் கெனாட் பை அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு வாதமாக வந்து எனக்கு படலை. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. அண்ட் பல்சஸ் ரேர் கமாடிட்டி, இப்போ அது மட்டுமே காரணமாக இருக்கணும் அவசியம். ரேர் கமாடிட்டிங்கிறனாலேயே வந்து, அதாவது ரொம்ப அரிய கிடைக்கக்கூடியது, அதனாலேயே வந்து விலையேறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் 2வும் வந்து நாட் நெசசரிலி ட்ரூ. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து நெய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ். அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். 23 இது வந்து அனாலஜி பேஸ்டு கொஸ்டின். ஆல்டர்னேட்டிவ் ஷோஸ் சிமிலர் இன் ரிலேஷன்ஷிப் இந்த கிவன் இது, சரிங்களா? ஸோ ட்ரூத்ஃபுல், ஹானஸ்ட், ஓகேங்களா? ஸோ ட்ரூத்ஃபுல் உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்க்ளூடிங்னா சேர்த்துக்கிறது, எக்ஸ்க்ளூடிங்னா வெளியேற்றது. ஸோ இது வந்து ஆப்போசிட் இன் மீனிங். வின்னிங்னா ஜெயிக்கிறது, லூசிங்னா தோக்குறது, அதுவும் ஆப்போசிட் இன் மீனிங். ப்ரொக்யூரிங்னா வாங்குறது, டிஸ்போசிங்னா வந்து வெளியே தள்ளுறது இல்லை விற்கிறது. ஸோ அது வந்து ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து சரியான பதில். நாட் வித் ஸ்டாண்டிங், நெவர்தலெஸ், ஓகே, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபார் கொஷின் நம்பர் 23. 24 மிஸ்ஸிங் இந்த சீரீஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாலே என்ன தெரியுது, கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகுது. அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து -0.5 இருக்குது, இங்கே வந்து -2.5 இருக்குது, அதுக்கப்புறம் -3.5, இங்கே வந்து 3.5 -3.5 இருக்குது, இங்கே வந்து இப்போ எங்கே என்ன வரலாம்? இப்போ இது -1.5ன்னு வச்சுக்குவோம், அசியூம் பண்ணலாம். -1.5னா இங்கே வந்து 48 வரணும். அப்போ 48லேருந்து இங்கே என்ன 45.5 வந்து என்ன வித்தியாசம்? அது வந்து -2.5. ஓகே, ஸோ இப்படியும் வந்து வரலாம். ஸோ -0.5, -1.5, -2.5, -3.5, -4.5. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான, ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்குள்ள காமன் டிஃப்ரென்ஸ். -0.5 இப்படி போகுது. அப்போ 48 வந்து சரியான பதில். ஸோ முதல்ல வந்து என்னென்னா,
அந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து தொடர்ந்து குறையுதா, தொடர்ந்து அதிகரிக்குதா, இல்லை வந்து ஆட் நம்பருக்கு ஈவன் நம்பருக்கு மாறுதா, அந்த மாதிரி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்க்குறோம். டிஃப்ரென்ஸில் பார்த்தோம்னா அது வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றா அந்த நம்பருடைய வேல்யூ, இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ அதிகமாகி அந்த நம்பரோட வேல்யூ குறைஞ்சு அது இதாகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில். 25 4 pair of words are given, find the odd one out. Again இது வந்து ஒரு அனாலஜி கொஷின். இயர் காது, சரிங்களா, கேட்கறது ஹியரிங். டங் நாக்கு வந்து சுவைக்கிறது டேஸ்ட்டு. மவுத் வாய் வந்து பேசுறதுக்கு வந்து இருக்குது. லைட் விஷன். ஸோ இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பார்ட்ஸ், நமது உடலுடைய உறுப்புகளை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அது என்ன தேவைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதும் வந்து சுவைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட் அண்ட் விஷன் அது வந்து ஐ அண்ட் விஷனாக இருந்தால் இது மோர் அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்கும். ஐ அண்ட் விஷனாக இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, லைட் அண்ட் விஷன் தான் வந்து சரியான இது. ஏன்னா மற்றது எல்லாமே வந்து உடல் உறுப்புகளை வந்து குறிக்குது, இயர் டங் மவுத். ஆனால் இங்கே வந்து அது அப்படி கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபார் கொஸ்டின். இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு லேர்னிங் அபவுட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ட்ராப் இன் யுவர் questions in the comments below. And thanks for watching the video. Please like, share and subscribe to Learning About. Thanks for watching the video.